போற போக்குல ஒருத்தர் டங்குன்னு கொட்டிட்டு போவோம். ஒருத்தர் இல்ல, அது ஒரு இயக்கம். அது ஒரு இயக்கம் கிடையாது. அது ஒரு அந்த பக்தி போர்வையில இருக்கிற ஒரு கும்பல். அதாவது ஒரு சாமி கும்பணும், ஒரு சிவராத்திரி வருதுன்னா எல்லாம் பக்தி மயமா போய் உட்காருவாங்க. அந்த காலத்துல ஒரு ஒரு அமைதியா இருக்கும்போதுதான் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம், என்னென்ன பண்ணணும், நம்ம எதனா தப்பு பண்ணியிருக்கிறோமா, நல்லது பண்ணியிருக்கிறோமா, இல்ல இல்ல இனிமேல் என்ன நல்லது பண்ண போறோம், இல்ல என்ன தப்பு, இதெல்லாம் நம்ம பண்ணா தப்பு ஆயிடும் அப்படின்னு யோசிக்கிறதுக்காக தான் ஒரு நைட்டு ஃபுல்லா உட்காந்து சாமியை நினைச்சு அதை நம்ம அப்படிதான் கடத்தணும்னு சொல்லிட்டுதான் சிவராத்திரியை பொறுத்தவரையில இருக்குது. ஒரு லூஸ் ஒண்ணு, அது டான்ஸ் ஆடுறதுன்னு இல்லாம ஊர் உலகத்தையே கூப்பிட்டு வச்சுன்னு டான்ஸ் ஆடினது. இந்த மகா சிவராத்திரி வந்துட்டா இது ஒரு பிரச்சனையாகுது. இவன் ஆடே 10 ஆடு வருது. இவன் ஆடே பெருந்தொல்லையா இருக்குது. அது மட்டும் இல்ல, நேற்று லைவ்ல பார்த்தா எல்லாம் குத்தாட்டம் போட்டுக்கிறாங்க. பப் டான்ஸ் மாதிரி இருக்குது, ரெக்கார்ட் டான்ஸ் மாதிரி உட்காந்து ஆடுனுக்குறாங்க. இது அங்க இருக்கிற வனவிலங்குகளுக்கு அந்த சவுண்ட் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கும். ஒரு சாமி கும்பிடுறது, ஒரு கடவுளை கும்பிடுறத அந்த முறையே மாத்தி வச்சிருக்கிறான். இவன் ஒரு லூசு. அப்புறம் இந்த சென்னை கிட்ட ஒரு லூஸ் உட்காந்துருக்குது. இந்த 2 லூசுங்களை சேர்ந்துன்னு பெரும் தொல்லை கொடுத்துருங்கிறாங்க. கடவுள் எப்படி கும்பிடணும்னு கூட தெரியாம ஒரு அமைதியா ஒரு 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 சைலண்டா ஒரு 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 வைப்ரேட் ஏற்படுத்த வேண்டிய இடத்துல இவங்க ஏதாவது டிஸ்கோல போய் வைப்ரேட் ஆகும் பாத்தீங்களா. நம்மளாம் ஜாலி மோடுக்கு போயிடும் பாருங்க. பக்தி மயம் கிடையாது. அது உணர்ச்சி வசத்துல ஜாலியா அவங்க ஆடுறாங்க, நான் ஆடுறேன். சாவூட்ல கூட தான் எல்லாரும் ஆடுவாங்க. அதை பார்த்துட்டு இன்னொருத்தவன் ஆடுவான். அந்த மாரி இவன் சாமி கும்பிட்ற இடத்துல போய் உட்காந்து ஆடிங்களாம். அவன் ஆட்டத்தும் அவனுக்கு பேர் வேற வச்சுட்டு வெறும் தொல்லையாகுது. அவன் பேர் சொல்லி கூட கூப்பிட கூடாதான். ஏதோ குருன்னு சொல்றாங்க, அந்த குரு சொல்லிதான் கூப்பிடணுமா. லூசு பாயன். அவன் சொல்லியே சிவன் மாரி செஞ்சு வச்சுங்க, அதை கும்பிட்டு உட்காந்துங்க. இதுங்க வெளிநாட்டுல இருக்கிறவனுக்கு தான் அறிவு கிடையாது, புத்தி கிடையாது. ஏன்னா அவங்க கடவுள் பேரை சொல்லி ஏமாத்தினுங்கிறான். ஆனா இங்க இருக்கிறதுங்களுக்கு அவன் மூஞ்ச நல்லா தானே பாக்குறீங்க. அதை பார்த்தா தெரியல உங்களுக்கு. அவன்லாம் அவன் சிலையை செஞ்சு வச்சுட்டு அதை கும்பிடுன்றான், அதை போய் கும்பிட்டு கிடக்குறீங்க. ஒருத்தவன் நாடானா நான் தான் கடவுள்னு சொல்லிட்டு அங்க ஏமாத்தினுங்கிறான். கர்நாடகால இருந்து அவ்வளவு பேர் வர்றாங்க கும்பிடுறதுக்கு. இவனுங்கெல்லாம் ஃப்ராடுங்க, 1ஆம் நம்பர் ஃப்ராடுங்க. அவன் ஒரு பேங்கே ஆரம்பிச்சிட்டான். இந்த சென்னை கிட்ட இருக்கிறவன் ஒரு பேங்கே ஆரம்பிச்சு அவன் ஒன்னடிச்சதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அந்த பேங்க் ஆரம்பிச்சு அதுல போட்டு வச்சுனுங்கிறான். அடுத்த பேங்க்ல போனா நம்மளுக்கு எதுனா பிரச்சனை வந்துடும், அதனால கவர்மெண்ட்ல முடக்கிட்ட போறாங்கன்னு சொல்லிட்டு அவனே ஒரு பேங்க் ஆரம்பிச்சிட்டான். அந்த பேங்க்ல போட்டு வச்சுன்னு அவன் சந்தோஷமா இருக்கிறான். இவன் கூடிய சீக்கிரத்துல பேங்க் ஆரம்பிச்சிருவான். பேங்க் ஆரம்பிச்சு போட்டு வச்சுன்னு இவன் ஜாலியா இருப்பான். ஒரு வரலாற்று கோயில்ல போய் கும்பிடுறது வேற. ஒரு வரலாற்றுல, அதாவது காலங்காலமா அந்த கோயில போய் கும்பிடுறோம், இல்ல குலதெய்வ சாமி கும்பிடுறோம், எங்க குலதெய்வம் அதை போய் கும்பிடுறது வேற. சிவனை கும்பிடுறதுக்கு 1000 வழி இருக்குது. அவர் உட்கார்ந்த இடத்துல கும்பிடலான்னு எல்லா விஷயம் அறிஞ்சவங்க எல்லாருமே சொல்லுவாங்க. ஆதியும் முதல் அந்தமும் அவருன்னு சொல்லிட்டு. இப்ப திருவண்ணாமலைக்கு போறீங்கன்னா திருவண்ணாமலை யாரை நம்பி இல்லாத, அது கோவிலை நம்பி இருக்குது, அந்த சாமியை நம்பி இருக்குது. நம்ம சாமி கும்பிடுறத தப்புன்னு சொல்லல. ஆனா இந்த மாதிரி கும்பிடுறது தப்பு. இவன் ஒரு ஃப்ராடு. காட்டுக்குள்ள போய் உட்கார வச்சுன்னு உட்காந்துன்னு போட்டு நல்லா ஜம்முன்னு அவன் நல்லா இருக்கிறான் சூப்பரா. சின்ன சின்ன பசங்க எல்லாம் கூப்பிட்டு மொட்டை அடிச்சுட்டு அவன் மொட்டை அடிச்சுட்டுங்கிறான் பாத்தீங்களா. தாடி, முடி, என்ஃபீல்டு பைக்கு தான், ஹெலிகாப்டர் தான், காரு தான், எல்லாம் நல்லா அவன் வசதியா இருக்கிறான். ஆனா மத்த கூட இருக்கிறவங்க எல்லாம் மொட்டை அடிச்சு இப்பெல்லாம் நீ இருக்கக்கூடாது. ஏன் அவங்க ஹெலிகாப்டர், காரு, அவன் பிசினஸ் பண்ணியோ இல்ல வேலைக்கு போயிட்டோ அவன் குடும்பத்தை பார்த்துன்னு ஜாலியா இருப்பாங்க. இவனுங்க என்னடானா அவனை கூப்பிட்டு மொட்டை அடிச்சு வச்சுட்டு இந்த மாதிரி ஃப்ராடு தர சாமிக்கு கும்பிடுங்க, அது தப்பு கிடையாது. ஆனா நம்ம எந்த சாமியை கும்பிடுறோம், சாமி கும்பிடுறது எந்த முறையில கும்பிடுறோம் அப்படின்றத பார்த்து கும்பிடுங்க. பணக்காரன் எங்க வேணாலும் போய் ஆடலாம். அவனுங்க கிடக்குறானுங்க. அவனுங்க லூசுங்களுக்கு சில நேரத்துல பைத்தியம் முத்தி போயிடும். பணக்காரெல்லாம் பார்த்து இருக்கிறீங்களா, அவனுங்களுக்கு அறிவே இருக்காது, கொஞ்சம் கூட அறிவு இருக்காது. எவனா ஒருத்தவங்க இங்க வான ஆசீர்வாதம் பண்றான்னா போய் நின்றுவானுங்க. இந்த செருப்பாலே அடிச்சு ஒரு படத்துல ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புவாங்க பாரு. அந்த மாதிரி போனா கூட என் செருப்பு கைட்டு அடிக்கிற வாடினா கூட அவங்க போய் தலையை காட்டுவாங்க. நம்ம அந்த மாதிரியா சுயமரியாதை இருக்கும், நமக்கு ஒரு இது இருக்கும். அந்த சாமி என்னை செருப்பால அடிச்சிட்டாரு அதனால என் வாழ்க்கை நல்லா இருக்குதுன்னு சொல்லுவீங்களா நீங்க? அதெல்லாம் பார்த்து அழகா கும்பிட்டு நல்ல வாழ்க்கையை லீட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.